நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய இயேசு மகாராஜன் தந்த இந்த நாளிலே இந்த ஜெப வேளைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேகர் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப குறிப்பையும் எனக்கு அனுப்பும்போது அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் அனுப்பின அத்தனை ஜெப குறிப்புக்கும் நானும் என் எஜமான இயேசு மகாராஜன் எனக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய ஊழிய பரிசுத்த பிள்ளைகளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சீக்கிரத்தில் அற்புதம் செய்வார். ஆம், அவர் வாக்கு மாறாதவர். வாக்கு பண்ணி இருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று. நன்மை செய்வார். இந்த நாளிலும் நான் வழக்கம் போல ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் கடந்த வாரங்களிலே அநேக கன்வென்ஷன் கூட்டத்தையும் கூடுகையும் தந்து, உபவாச கூடுகை என்னும் ஞாயிறு ஆராதனை தந்து ஆசீர்வதித்தார். அத்தனையில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது உங்கள் ஜெபத்தினால். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த நாட்களிலே எனக்கு வந்த ஒரு அநேக ஜெப குறிப்பு, அதில் பிரதானமாய் நான் சொல்வேன், பிரிந்து இருக்கிறோம் என்று ஒரு 17 பேர் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். கடந்த வாரத்திலே 3 வருடமாய் பிரிந்திருக்கிறோம், 2 வருடமாய் பிரிந்திருக்கிறோம், 1 வருடமாய் பிரிந்திருக்கிறோம் என்று 17 பேர் சொல்லியிருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இன்னைக்கு எத்தனையோ வீட்டில் இன்றைக்கு விதவிதமான பொல்லாதவன் தந்திரமான யோசனையினாலே குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிறான். பொல்லாத மனிதர்கள் மூலமாய், பொல்லாத இச்சையின் மூலமாய், பொல்லாத குடியின் மூலமாய் குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிறான். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது பொல்லாத பிசாசின் தந்திரம். இந்த பிரிவினை குடும்பத்துக்குள் இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பு, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் குடும்பம் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். எப்பொழுதும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்கள் சொந்தங்கள் யாராக இருந்தாலும் அவருடைய பெயரை சொல்லி ஜெபிப்பீர்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜெபம் கேட்கப்படும் அம்மா. நீ மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னையா எல்லார் வீட்லேயும் போராட்டம் தான், பிரச்சனை தான், வேதனை தான், வருத்தம் தான். இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் பிரிவினை இருக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். பிரிந்தே இருக்கிறோம் என்று அநேகர் சொல்கிறார்கள். இனி அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது. தேவன் மனதிறங்கி குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். கண்களை மூடி எங்கள் அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, பிள்ளைகள் வாழக்கூடாதபடி பொய்யான காரியங்களை சொல்லி, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தின் அதிபதியை கண்ணோக்கி பாருங்கப்பா. மாம்ச இச்சையையும் மதுபான இச்சையும் கொடுத்து குடும்பத்தை பறித்து கொண்டிருக்கிறதையும் நீர் அறிந்தீர். கர்த்தாவே, மனதிறங்கி இவைகளை ஜெயிக்க இது பொல்லாத பிசாசின் தந்திரம் என்று அடையாளம் கண்டுகொள்ள என் ஜனங்களுக்கு பலன் தாங்க டேடி. என் அருமையான பிள்ளைகளுக்கு பலன் தாரும், என் சகோதரனுக்கு பலன் தாரும் ஐயா. கடந்த நாளிலே சொல்கிறார், 60 வயதுக்கு அப்புறம் பிரிந்திருக்கிறோம் என்று. பிரிவினை வேண்டாமப்பா, பிரிவினை வேண்டாம். இந்த பிரிவினை என்னும் ஒரு நூதன கலாச்சாரம் என் தேசத்தை விட்டே போகட்டும் ஆண்டவரே. மனதிறங்குங்கப்பா. இந்த குடும்பம் வாழ்ந்திருக்கட்டும். நீரல்லவா இணைத்தீர், நீரல்லவா அவர்களுக்கு ஏற்ற துணையை கட்லேட்டர் என்று சொல்லி ஏற்ற மகனை மணமகளை தந்து நீரல்லவா இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க பலன்தாரும் அந்த மனது இருக்கட்டும் அப்பா. தேவனே, ஒருவருக்கொருவர் தாங்க வேண்டும் என்று சொன்ன போல தாங்கி ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படுத்த நீர் பலன்தாரும். இந்த குடும்பத்துக்கு நீ சாபம் வரக்கூடாது. தொடர்ந்து வருகிற பொல்லாத சத்துரின் வல்லமைகள் இனி தொடவே கூடாது என்று உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய அடிமைகிற அதிகாரத்தோடு உம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். நல்ல சுகபலனை தந்து, ஆசீர்வாதத்தாலும் வருமானத்தை தந்து, சகல நன்மையினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்வருமாயிருக்கிறார். அடுத்தபடியாக அநேகர் தந்த ஒரு ஜெப குறிப்பு. கடந்த வாரத்தில் மாத்திரம் நம்முடைய கூடுகையிலே சுமார் 260 பேர் தந்திருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
என் பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொள்ளணும், என் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளுக்கு ஏற்ற நன்மைகளையும் கிருபைகளையும் தேவன் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை அல்லவா? ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஞானமுள்ள பிள்ளைகளாய் கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு தேவனே நீர் மனதிறங்கி ஞானத்தை தாரும் என்று கேட்போமா? என்னோடு சேர்ந்து கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த குடும்பத்தின் பிள்ளைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, இந்த பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் சுகபலத்தையும் தந்து ஆசீர்வாதத்தாலும் நன்மையாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. படிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படிக்கிற இந்த பாடங்கள் மனதிலே தங்கட்டும் அப்பா. தேவனே, ஞாபகத்திலே அவர்களுக்கு இருக்கட்டும். ஞானமாய் ஒழுக்கமாய் உடைய பிள்ளைகள் முன்னோக்கி பார்க்க, பொல்லாத நண்பர்களை விட்டு திரும்ப, பொல்லாத இச்சையின் காரியங்களுக்கு வழிவிலக, செல்போன் அடிக்டிலிருந்து வழிவிலக ஆண்டவரே செய்கிற எல்லாவற்றையும் நீர் நீக்கி ஆசீர்வாதத்தாலும் ஞானத்தாலும் உடைய பிள்ளைகளை நிலைத்திரளும். எங்கள் மேய்ப்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படியாய் என் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி என் எஜமான் இயேசு மகாராஜன் 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து உங்களோடு பேசும்படி ஞாபகப்படுத்தியிருக்கிறார். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்புங்கள். அதிலே கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். சேர்ந்து வாசிப்போமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பல முழவுகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். தேவாதி தேவனும் இந்த உலகத்தின் அத்தனை காரியத்தையும் வார்த்தையால் உண்டு பண்ணின வல்லமை உள்ள தெய்வமாம் இயேசு மகாராஜன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேளுங்களேன். அவருடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது பாருங்களேன். ஐயா, ஒரு பலவான் நம்மை எதிர்க்கிறான் என்றால் அவனை விட பலவான் எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அவனிடத்தில் போய் சொல்லுவோம். இந்த மனிதன் எங்களை துரத்துகிறான், இந்த மனிதன் எங்களை மிரட்டுகிறான், இவனை நீ வந்து என்னன்னு கேளுன்னு சொல்லுவோம். யார? அவரிலும் பலவானை கொண்டு வந்து நம்முடைய மூளை இது. ஆமேன் தானையா? இது மனுஷ மூளை. ஒரு வேளை நமக்கு நம்முடைய அருகாமையில் உள்ளவரோ இல்லை நமக்கு தெரிந்த ஒரு விரோதியாகும் பொழுது உயர் பதவியில் இருக்கிறவர்களை சொல்லுவோம், நீங்கள் அவனை கவனித்துக் கொள்ள வேண்டும், எனக்கும் எப்படி செஞ்சுட்டான், கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய கிருபையை பாருங்களேன், தேவனுடைய தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பலவானை வெட்கப்படுத்தும்படி, பெரிய பெரிய ஃபைல்வான்களை வெட்கப்படுத்தும்படி தேவ உலகத்திலே சோட்டுகள் தெரிஞ்சுக்கிட்டாரா. பெரிய ஞானம் படைத்தவர்கள் நாங்கள் தான், எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர்கள், எங்களுக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, அவ்வளோத்தையும் நாங்கள் தரோவாக படிச்சிட்டோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்களை வெட்கப்படுத்தும்படி ஒன்றுமே தெரியாத முட்டாள்களையும் தேவன் பயன்படுத்துகிறாராம். கைகளை தட்டுங்களேன். ஒரு வேளை உங்களை யாராவது முட்டாள் சொல்கிறாங்களா? பயப்படாதுங்க. உனக்கு ஒன்றுமே தெரியல, அறிவில்லைன்னு சொல்கிறாங்களா? பயப்படாதுங்க. உங்களை கொண்டு தான் அறிவாளிகளை தேவன் வெட்கப்படுத்த போகிறார். ராமன், நீ எல்லாம் லாயக்கலடா, உனக்கு என்னடா பலன் இருக்குன்னு சொல்லி உன்னை சிரிக்கிறாங்களா? சகோதரனே, சகோதரியே, நீ எல்லாம் என்ன ஒரு ஆள், நீ யாரை ஜெயிக்க முடியும்னு சொல்லுதாங்களா? பயப்படாதம்மா, பயப்படாத ஐயா. நீ உலகத்தின் அதிபதியாக பொல்லாத பிசாசானை ஜெயிக்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவள். உன் முழங்காலுக்கு அதற்கு பயம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். உன்னால் ஒரு வேளை அவனை போல பலவானாக இருந்து எந்த ஒரு நீ ஒரு பெரிய ஒரு தற்காப்பு கலையோ இல்லை ஒரு பெரிய திறமையோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் வாயின் வார்த்தை பலனுள்ளது. ஆமென் சொல்லுங்களேன். போகட்டும். இந்த நாளிலே நான்
இந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் பொழுது என் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு வேதத்திலே ஒரு 2 மனிதரை காண்பித்து கொடுத்திருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, இவர் எதற்காக அற்பமானவளை தெரிஞ்சுக்கிட்டாரா? நான் முதல்ல சொல்லுவேன், ஐயா, இந்த 12 சீசர்களை பாருங்களேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு இருக்கவும் ஊழியம் செய்யவும் ஊழியம் செய்கிற இடத்துலெல்லாம் தன்னோடு வரவும் 12 பேரை சூஸ் பண்ணார். அதில் பாருங்களேன், பிரதானமானவர் யார்? பேதுரு அப்போஸ்தலர். பேதுருவையும் யோவானையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லப்பட்டிருக்கிறது, படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று. படிப்பறிவில்லாதவங்க கடலிலே மீன்பிடித்துக் கொண்டு இருக்கிறார். இயேசு வருகிறார், இயேசுதான் என்று கேள்விப்படவும் வஸ்திரம் இல்லாதால் வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு கீழே விழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடலிலே குதித்து விட்டாராம். நாகரிகமற்றவர், படிப்பறிவு இல்லாதவர். இந்த மனிதரை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். பாருங்களேன், எனக்கு அருமையான தெய்வ மனிதர் ஆபிரகாம் சார்லஸ் ஐயா சொல்வார்கள், ஒருவேளை நான் ஜீசஸாக இருந்து சீசர்களை செலக்ட் பண்ணினா நல்ல திடகாத்திரமான அறிவாளிகளையும் நல்ல நிறையா படிச்சிருக்கிற படிப்பாளிகளையும் பலசாலிகளையும் நான் தெரிந்து கொள்வேன் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது பாருங்களேன். நல்ல வேலை செய்யாதவர், நாற்றம் எடுக்கிற அந்த மீன் தொழில் செய்கிறவர், இவரோ யூதர், 2 பேத்துக்கும் ஆகாது. ஆனால் இவர் தெரிந்து கொண்டதை பாருங்களேன், இதில் வைத்தியரும் இருக்கிறார். ஒருவேளை இவர் நினைத்திருந்தால் அங்கே உள்ள பிரபுக்களை சீசராக்கி இருக்கலாம். அங்கே இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்களை, ஐஸ்வர்யவான்களை சீசராக்கி இருக்கலாம். ஒரு முறை சிமியோன் என்னும் மாயவித்தைக்காரன், மேஜிக் பண்ற ஒரு மனுஷன் இவரிடத்தில் வந்து சொல்லுகிறான், நானும் கை வச்சா எல்லாரும் அபிஷேகம் பெறணும், அந்நிய பாஷை பெறணும், எல்லோருக்கும் இருக்கிற பிசாசும் ஓடணும், எனக்கு இந்த வரத்தை தான்னு சொன்னார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சீசர்கள் சொன்னார்கள், பணத்தினால பெறலாம் நினைச்சியா, உன் பணம் உன்னோடு நாசமாய் போகட்டும் என்று சொன்னார். நான் சொல்லுவேன், அழிந்து போகிற எந்த ஒரு காரியத்திலும் தேவனும் நம்பிக்கை இல்லாதவர், நம்முடைய தேவாதி தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களும் நம்பிக்கையற்றவர்கள். ஆமேன் தானையா? ஆமேன் தானே? என்னுடைய மனம் விரும்பாது. சாது யேசுதாசன் என்று ஒரு பரிசுத்தவான் இருந்தார். கேரளாவிலே ஒளி செய்கிற அந்த பரிசுத்தவான் 3 வருடம் காசேதும் தொடாமல் ஊழியம் செய்தாராம். 3 வருடம். நான் எடுக்க மாட்டேன்ப்பா, இருந்தாலும் சரி செத்தாலும் சரி என்று சொன்னாரா. ஆம், கர்த்தரை குல தெய்வமாய் சொந்தமாய் ஏற்றுக்கொண்டவருக்கு எதுவும் பெரிதல்ல. அன்றைக்கு அவர்கள் சொல்கிறார்கள், நீ பணத்தினால பெறலாம்னு நினைச்சியா, போ அப்படின்னாங்க. என் ஆண்டவர் தெரிந்தெடுப்பு, பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு தெய்வம். இந்த தெய்வம் ஒரு நபரை தெரிந்தெடுத்தார். அந்த நபரை நான் உங்களுக்கு சொல்கிறேனே. முதலாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 14வது வசன விதமாக இருக்கிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். இவர் எதிரிகள் வந்து நல்லா விளைய விட்டால் எங்கன்னு கோதுமையை அவங்க அறுத்துட்டு போயிடுவாங்களோன்ட்டு அதுக்கு முன்னாடி அறுக்க வந்தவர். இவரை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலி. அவர் சொல்ல, ஐயோ என்னைய பார்த்தா ஐயா சொல்லுதிய, எங்கள் குடும்பம் சின்ன குடும்பம், அந்த எங்கள் குடும்பத்தில் நான் தான் சின்ன பையன், நானே அமிலைக்கு இருக்குது மீதியாக இருக்கும் பயந்து எங்கன்னு கொண்டுட்டு போயிடணும்னு சொல்லி இங்கே வந்து நிற்கிறேன், நீங்கள் என்னையே பார்த்தா அப்படின்னார். ஆண்டவர் சொன்னார், உன்னை அனுப்புகிற ஒரு நாள் அல்லவா, உன்னை அனுப்புகிற ஒரு நாள் அல்லவா.
ஞானிகளை வெட்கப்படுத்த. இன்றைக்கு அநேகர் இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்காகத்தான் இந்த வார்த்தை. நான் அவங்கள போல படிக்கலை, நான் அவங்கள போல இருக்கலை, தேவன் அவங்களை போல உன்னை அழைக்கலை. அம்மாவா இல்லையா? அவங்களை போல இருக்க உன்னை அழைக்கலை. உன் படிப்பு போதும், உன் பரிசுத்தம் போதும், வா, அவர் பரிசுத்தப்படுத்திக் கொள்வார். உன்னை அனுப்புகிறவர் அவர் அல்லவா? நீ உன்னை நீயே தாழ்த்தி கொண்டு மாயமான நம்பிக்கையில் இருந்து கொண்டு இருக்கிறாயா? மாயமானமான நம்பிக்கை, மாயமானமான தாழ்மை. ஆமா பிரதர், நான் நீதிமான் இல்லையா, நான் ஊழியத்துக்கு வர முடியாது. நான் பெரிய பணக்காரன் இல்லையா, நான் ஊழியத்துக்கு வர முடியாது. புலம்புகிறாயோ? மாயமால தாழ்மையை தேவன் எண்ணுவாரோ? தேவன் ஒத்துக்கொள்வாரோ உன் மாயமால தாழ்மையை? நான் அடிக்கடி சொல்வேன், இந்த உலகத்தில் நடிப்புக்கு விருதுகளும் உண்டு, பதவி பட்டங்களும் உண்டு. பரலோகத்தில் நடிப்பு செல்லாது. தேவன் இந்த முகத்தை பார்த்து ஏமாந்து போக மாட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இதமாய் சொல்கிறது, மாம்சமான யாவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டது வெடிக்கப்படி செய்வார். 28 சொல்கிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று. நடத்துதலை பாருங்களேன். இந்த கிதியோன் என்று சொல்லுதார், என் ஜனம் அப்படி அடிமைப்பட்டிருக்குப்பா. என் ஜனம் அநேகருக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஜனம், ஆனால் இன்னைக்கு பயந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜனத்தை நீ விடுதலை செய், இவங்களை நீ பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார். அங்கே மொத்தம் 38,000 பேர். நானும் யுத்தத்துக்கு போகிறோம்லா. உடனே இதாகிடுச்சு, நம்மெல்லாம் விடுதலை ஆகணும், நமக்கு விரோதமாக இருக்கிற ஜாதிகளை நாம் ஜெயிக்கணும், வாங்க வாங்க யுத்தத்துக்கு வா வாங்கையும் 38,000 வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டு, இப்படி என்னோடு இருக்கட்டும், என்ன செய்ய, நல்லா பைவில் கையில் தூக்கிட்டு, நானும் கர்த்தர் எனக்கு ஆத்துமா பாரத்தை தந்ததினால் கொஞ்ச நாள் ஒளிய செய்ய போகிறேன். நானும் கர்த்தர் என்னை யுத்தத்துக்கு அழைத்ததினால் போனது கொஞ்ச தூரம் கூட போகலையா, ஒரே ஒரு சத்தம். ஆண்டவர் சொன்ன, இவ்வளோ ஆளை கூட்டியாந்து என்னத்துக்குடா? என் பாஷையில் சொல்ல போனால், இவ்வளோ ஆள் என்னத்துக்குப்பா? இதில் யாரெல்லாம் பயப்படுதாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப வருத்தப்படுதாங்களோ அவங்களாம் போனார். 22,000 பேர் ஓடிட்டான். பாதி ஆள் கூட இல்லையா. இன்னைக்கு நிறைய இப்படித்தான். திறப்பில் நிற்க வருகிறோம், திறப்பில் நிற்க வருகிறோம், எத்தனை நாள் எத்தனை நேரம் ஓடிடுது. ஒரே ஒரு வார்த்தை, நீ ஜெர்மனி நடக்காது, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னா போதும், முடிஞ்சிச்சு. பின்னால ஓடிடும் வீட்டுக்கு. என்னையோ பார்த்து அப்படி காட்டுட்டாவ, என்னையோ பார்த்து இப்படி சொல்லிட்டாரு. யா, எனக்கு இந்த ஒரு வார்த்தை தோணுச்சுது. 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு சின்ன போராட்டம், சின்ன வருத்தம் வந்துச்சுன்னா போதும், நிறைய பேரை காண முடியல. இன்னும் சிலது இருக்கு. இன்னும் 16,000 பேர் இருக்காங்க. அந்த 16,000 பேரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் நிறையா பட்டங்கள் வச்சுருக்கிறோம், பதவிகள் வச்சுருக்கிறோம் சொல்லி வந்துச்சு. நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு நாங்கள் 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 இன்னைக்கு இதில் இந்த கூட்டம் இப்படித்தான் இருக்குது. தன்னைத்தானே உயர்த்துக்கிறது. நான் 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 செய்தேன், நான் செய்தேன். நீ இருப்பது அவருடைய கிருபை ஐயா. உன் சுவாசத்தை அவர் கையில் பிடிச்சிருக்கிறார் ஐயா. ஆண்டவர் பார்த்த இப்படி திறமைசாலி 16,000 பேர் இருக்காம்பா, போ சொல்லுவோம் அப்படின்ட்டு சொன்னார். தண்ணி குடிக்க போச்சல், தண்ணி குடிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 மட்டும் நாய் போலன்னு தெளிவாக போட்டிருக்கு. நாயை நீங்கள் நல்லா மதிப்பீங்களோ? அற்பமானது அப்படி தானே. சி நாய் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடிக்காதவங்கள பார்த்து. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன சொல்லி திட்டுவீங்க? நான் கிராமத்துலேருந்து வந்தவன், கிராமத்தில் சொல்கிறது தான் அப்படியே சொல்கிறேன்னு. சி நாய, அவ்வளவுதான், சண்டை விடவே விடாது. என்னைய பார்த்து அவன் நாயின்னு சொல்லிட்டா. அதே போல் தேவன் சொல்கிறார், ஐயா நாய் போல் நக்கி குடித்தான் பார்த்தியா,
அவனை தனியாக விடுனது. இந்த 16,000 300 நாய் போல கீழே அப்படி குறிஞ்சி முட்டுக்கால் போடாமல் ஐயோ அப்படி கையில் அள்ளி கீழே தண்ணி கலங்கினா தாவலியா கலங்காட்டா தாவலியா அது வாட்டில் கலங்கின தண்ணி அள்ளி அள்ளி குடிச்சிச்சு. மிச்சம் 16 அப்படி தண்ணி கலங்கக்கூடாது. ஆமாம், தண்ணி கலங்காமல் கரெக்டாக இருக்கணும். அதனால் நம்ம முட்டங்கால் போடுவோம் குடிப்போம்னு சொல்லி நீட்டாக குடித்தாங்க. இவர் உடனே கேட்குறார், கிதியோன் வருகிறார். கிதியோனிடத்தில் தேவன் சொல்லுகிறார், அந்த முட்டிக்கால் போட்டு குடித்தான் பார்த்தீங்களா, அவங்கள தனியாக விடு. நாய் போல் அள்ளி குடித்தான் பார்த்தியா, அவனை கூப்பிடு அப்படின்னாரு. தனியாக கூப்பிடுனது தான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த சம்பவம் இருக்கிறது. நீங்கள் திருப்பி வாசியுங்கள். என்ன வாசித்து பாருங்கள். தனியாக விடையும் மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்குது? 300 பேர்கிட்டே இருக்குது, 16,000 பேர்கிட்ட இருக்குது. அவங்க சொல்லாங்க, நாய் நீ ஒன்றையும் கூட்டியாத பிரயோஜனம் இல்லைல்ல, நீ ஒரு முட்டாள்னு எனக்கு தெரியும், இப்போமே தெரியும், நீ நிரூபிச்சிட்ட பார்த்தியா, நாய் போல் அள்ளி குடிச்சிட்டிய, இப்படி பண்ணிட்டிய, நீ எல்லாம் ஒன்றெல்லாம் இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஒருவேளை உன்னைய கொன்னோட சொன்னாலும் சொல்லுவார், நீங்கள்லாம் வேஸ்ட், நீங்கள் முட்டாள்டா, நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, யாரடா ஒதுக்குத, நீ அறிவில்லை, நீ படிப்பில்லைன்னு ஒதுக்குதியா, அதுதான்ப்பா எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி அந்த ஒஸ்ட்டை கொண்டு தான் பெஸ்ட்டான காரியத்தை செய்தார். ஆமென், ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் போஸ்டெல்லாம் பெஸ்ட்டாக மாற்றுகிறாருப்பா. 300 பேரை வச்சு கடற்கரை மனையத்திலையும் கிடந்திருக்கு, சேனை கிடந்திருக்கு, சேனை எல்லாம் அடித்தாச்சு. அடிக்கிறதுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வல்லையமோ ஈட்டியோ பட்டயமோ இல்லை, ஒரு எக்காலம் ஊதலாம், ஊதிக்கிட்டே போகலாம். ஒரு பானைக்குள்ளே என்னதுன்னா, அந்த பானை தீப்பந்தம் வைக்கிறதுக்கு, தீப்பந்தம் சின்ன ஒரு தீப்பந்தம் வைக்கக்கூடிய அளவில் ஒரு பானை, அந்த பானைக்குள்ளே தீப்பந்தம், சின்ன தீப்பந்தம் ஊதுப்பா, பானையை உட பிடி, அவ்வளோதான். இது ஒரு பெரிய சத்தியம். பானை இன்னும் சரீரமாகிய இந்த சரீரத்தில் காணப்படுகிற பொல்லாத எண்ணங்கள் இச்சைகளை நீ உடைக்க வேண்டுமாம். உனக்குள் இருக்கிற ஒளி என்னும் அபிஷேகத்தை நீ பிடிக்க வேண்டும். உனக்குள் இருக்கிற கிருபை என்னும் எக்காலத்தை நீ எடுக்க வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் வைத்திருக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்டதை கொண்டுதான் ஐயா அசாதாரணமான காரியத்தை செய்தார், அசாதாரண கைதார். என் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அடுத்தபடியாக நான் சொல்லுவேன் ஐயா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா, முதலே சொன்ன இந்த பேதுருவை பற்றி, படிப்பறிவு இல்லாதவங்கன்னு. இந்த படிப்பறிவு இல்லாதவங்க நிறையா பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க, MTH முடித்தவங்கெல்லாம் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு போய் கொஞ்சமும் படிக்காதது 17 பாசையில் அவனுடைய கூறுவாட சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? 17 பாசை. ஒரு பாசைக்கே தள்ளுபடியாக இருக்கிற அவங்க, ஒழுங்காக உச்சரிக்க தெரியாதவங்க, வாசிக்க தெரியாதவங்க, 17 பாசையில் 17 தேசத்தார் 17 மொழி பேசக்கூடியவங்களுக்கு அவனவன் தாய்மொழியில் அவனவனுடைய காரியத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஏன்? பேதையை ஞானியாக்குறவர் கர்த்தர். டோவி என்றொரு பரிசுத்தவான் இருந்தார். அந்த தேவ மனிதருக்கு அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை நிரூபிக்கும் வண்ணமாய் குணமாக்கும் மரங்களை கொடுத்திருக்கிறார். குணமாக்கும் மரங்களை கொடுத்ததினால் அந்த ஐயா யார் மேலெல்லாம் கையில் வைக்கிறார்களோ அவரெல்லாம் அற்புத சுகம் வருவார்களாம். வயதான போதும் அவருடைய சொந்தங்கள் அவரை ஒவ்வொரு நாளும் காலையிலே ஜனங்கள் காத்திருப்பார்களாம். டோவி ஐயா கை என் மேல் பட வேண்டும், அவர் எனக்காய் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லுவார்களாம். காத்திருக்கிற ஜனங்கள் மேல் அவருடைய சொந்தங்கள், டோவி ஐயாவின் சொந்தங்கள், கையை தூக்க முடியாத வயதான நிலையில் இருக்கிற அந்த டோவி ஐயாவின் கையை ஒவ்வொரு மேலே தூக்கி வைப்பார்களாம். பிசாசு அலறி ஓடுமாம்,
வியாதிகள் மாறுமாம். சந்தோஷத்தோடு நடக்க முடியாமல் வந்தவன் நடந்து போவானாம். கண் தெரியாமல் வந்தவன் கண் தெரிந்து போவானாம். கர்த்தர் பயன்படுத்தினார். அருமையான தேவ மனிதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை தேவன் பயன்படுத்தினார். இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்களை தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னையும் பயன்படுத்துவார் ஐயா, உன்னையும் பயன்படுத்துவார். ஏனென்றால் உனக்கும் எனக்கும் அவர் தூரமானவர் அல்ல. என்னையே உங்கள் முன்னால் பேச வச்சிருக்கிறாரே. எனக்கு இதோட கொடுமையான சர்டிஃபிகேட்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க ஐயா. ஒன்றும் தெரியாத முட்டாள், வெறும்பைய, அவாதமே, எல்லாத்தையும் இந்த சமுதாயம் எனக்கு, என்னுடைய சமுதாயம், என்னுடைய ஊர்லேயே தந்ததையா, என் சொந்தம் தந்ததையா. ஆனால் இந்த ஒன்றும் தெரியாத அறிவில்லாத முட்டாளை, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற என்னை தேவன் பயன்படுத்துகிற விதத்தை நினைத்து அநேகம் ஆயிரம் முறை கண்ணீர் வடித்திருக்கிறேன் ஐயா. எனக்கா? என் மூலமாவா? என்னுடைய வார்த்தையை தேவன் குளவாய் கவனிக்கிறார் என்று. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னை தள்ளுகிறவர் அல்ல. நம் படிப்பை பார்த்து, நம் நிறத்தை பார்த்து, ஜாதியை பார்த்து, மதத்தை பார்த்து தள்ளுகிற தேவன் அல்ல. பேதையானாலும் தன் தாய்க்கு பிள்ளை என்று சொல்வார்கள். அதே போல எல்லாராலும் வெறுக்கப்பட்டுட்டீங்களா? ஏழைன்னு வெறுக்கப்பட்டுட்டியா? ஏழை, எங்களால் இனி உன்னால் எழுப்ப முடியாதுன்னு சொல்லி உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்களா? இன்றைக்கு எழுதி வைத்துக்கொள்ள நண்பு சகோதரனே, சகோதரியே, உன் கண் காணும் அவர்கள் உன்னிடத்தில் வருவதை, உன் காது கேட்கும் அவர்கள் உன்னிடத்தில் கெஞ்சுவதை. ஆம், இது சேனைகளின் கர்த்தர் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அதிகாரம். அதிகாரம் இது, அதிகாரம் ஐயா. இதுவும் சொல்கிறது. அப்போஸ்தலர் 4:13 சொல்கிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமைகள் என்றும் அறிந்து ஆச்சரியப்பட்டார்கள். உனக்கு தேவன் செய்கிறதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். உன் மூலமாய் தேவன் செய்கிறதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். உன்னை கொண்டு தேவன் தேசத்திலே நடப்பிக்கிற காரியங்களை கொண்டு ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்றால் உன்மேல் வைத்த அன்பு பெரியது. அவருக்கு அன்பு பெரியதம்மா. இன்னைக்கு எதை சொல்லியோ நீ வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிற. உன் மேலே வச்ச அபிஷேகத்தை நீ மறந்து, உன் மேலே வச்ச திட்டத்தை நீ மறந்து, நொண்டியான சாக்குகளை சொல்லி, வேண்டாத வார்த்தைகளை சொல்லி நீ கர்த்தருக்கு பிரியமில்லாதை செய்து கொண்டிருக்கிறாய். சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னை வெறுத்து விடவில்லை. அவர் அழைத்த அழைப்பும் வரங்களும் மாறாதாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாத தெய்வம். மனிதன் அல்ல, மனித அவதாரம் எடுத்த மகா மேன்முள்ள தெய்வம் ஐயா அந்த இயேசு ரட்சகர். மன்னுடைய வார்த்தை மாறும். நான் அப்படி சொல்லவே இல்லை பிரதர், நானும் அப்படி சொன்னேன், ஏதோ தெரியாதனமாக சொல்லியிருப்பேன் பிரதர். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் ஏசப்பா. என் ஆண்டவர் வாக்கு மாற மாட்டார். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஜெபிப்பாயா? என்னை பயன்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லி நீ ஜெபிப்பாயா? பாவி என்றனை உன்னை யார் தள்ளினாலும் தள்ளாத தெய்வம் ஒருவர் இருக்கிறார். கண்ணை மூடி, அப்பா நீர் என்னை பயன்படுத்துங்கப்பா. நான் உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன், உம்மோடு ஐக்கப்பட விரும்புகிறேன், உண்மையே உயர்த்த விரும்புகிறேன். ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது, தாழ்வு மனப்பான்மை. எனக்கு அதிகம் தெரியவில்லையே, எனக்கு அதிகம் தெரியாதே என்று. தம்பி, தங்கச்சி, தகப்பட்ட பேசுறதுக்கு பிள்ளைக்கு எங்கே போய்மா ட்ரைனிங் கொடுப்பாங்க? தங்கச்சி, உங்கள் அம்மாட்ட பேசுறதுக்கு நீ எங்கே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்த? கதறு, அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. என்னையும் பயன்படுத்துங்க டாடி, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்கப்பா, பயன்படுத்துங்க. சொல்லுமா, சொல்லுங்க ஐயா. உன்னை கொண்டுதான் தேவன் அநேக அமலேக்கரை முறியடிக்க வேண்டியிருக்கிறது, அநேக பொல்லாத வல்லமைகளை முறியடிக்க வேண்டியிருக்கிறது. உன்னை கொண்டுதான் தேவன் பலத்த காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. உன்மேல் தான் தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார், அது உன்னை கொண்டுதான் செய்வார். தாமதம் பண்ணாதே, தாமதம் பண்ணாதே. நீ தாமதம் பண்ண பிரச்சனை, போராட்டம், வேதனை உன்மேல் மோதிக்கொண்டுதான் இருக்கும்.
அநேகர் நம்முடைய கூடையிலிருந்து புலம்புவார்கள், ஐயா என்மேல் எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த வெறுப்பு என்று. கைகளை வைத்த மாத்திரத்தில் என் ஆண்டவர் சொல்வார், இவள் ஊழியத்துக்கென்று ஒப்புக் கொடுத்தவள் பிள்ளை, இப்பொழுது எங்கே இருக்கிறார் கேள் என்று. இவர் ஊழியத்துக்கென்று ஒப்புக் கொடுத்தார், இப்பொழுது உலக வேலையில் செய்து கொண்டு என்னை விட்டு தூர போய் விட்டாரே என்று மனம் கலங்குவார். சகோதரனே, சகோதரியே, உன்னை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். நான் உனக்காக ஜெபிக்கட்டுமா? நீ நம்பினால், உன்னைத்தான் தேவன் தேடுகிறார், நீதான் அவருடைய என்று நீ நம்பினால், வானத்துக்கு நேர உன் கைகளை உயர்த்தப்பா, நான் உமக்கு பிரியமாய் நீ வாழ்வேன் டேடி. எந்த ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன். சொல்லுங்க, மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நான் விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். அன்னைக்கு ஒரே ஒரு சத்தம், பயப்படுதவன் ஓடிப்போ, அவ்வளோதான், ஓடிட்டான். இன்னைக்கு அதே போல நீ ஓடிவிட்டாயா? வேண்டாம் அம்மா, வேண்டாம். பெருமை பாராட்டி ஒருவேளை பின்வாங்கி போனாயா? உன் பெருமையினால் அர்ப்பணங்களை நீ இழந்து போனாயா? உன் பெருமையினால் பரலோக தரிசனத்தை நீ இழந்து போனாயா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அப்பா, என்னை தாழ்த்துகிறேன், என் பாவங்களை மன்னியும், என் வியாதியை என்னை விட்டு நீக்கப்படும் என்று சொல்லி நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே சகல வல்லமைகள் செயலற்று போகட்டும். என் ஜனங்களை தூங்க விடாமல் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள் செயலற்று போகட்டும். என் ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை அந்தகார கிரியைகளும் செயலற்று போகட்டும். புது பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. புது சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினை இந்த வீட்டுக்கு வேண்டாம், சமாதான குறைவு இந்த வீட்டுக்கு வேண்டாம். ஆசீர்வாதம் நன்மையும் இன்றைக்கே வரட்டும் பிதாவே, இன்றைக்கே வரட்டும். நான் உம்முடைய அடிவர் அதிகாரத்தோடு ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.